டைட்டில் இப்போ முத்துக்குமரன் வின் பண்ணியிருக்காரு. ரன்னர் அப் ஆயிருக்காங்க சௌந்தர்யா. முத்துக்குமரன் அவர்கள் ஒரு நாளைக்கு 10,000 வீதம் 100 நாட்களுக்கு 10 லட்சத்துக்கும் அதிகமாகும். அதே போல் டைட்டில் வின் பண்ணதுக்காக 40 லட்சம்னு மொத்தம் 50 லட்சத்துக்கு மேலே இவருடைய கைகளில் இருக்குது. இதை பயன்படுத்தி அம்மாவுக்கு அதே போல் அப்பாவுக்கு அதையும் தாண்டி ஏழை பிள்ளைகளுக்கு புக்கு வாங்குறதுன்னு யூஸ் பண்ண போகிறதாக சொல்லியிருந்தார். இது மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு வரவேற்பு பெற்றிருந்தது. அடுத்து சௌந்தர்யா அவர்கள் ரன்னர் அப் ஆயிட்டாங்க. இவங்க சில வீடியோக்களை தன்னுடைய சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களால மறக்க முடியாத ஒரு செரிஸ் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே 20க்கும் மேற்பட்ட ஃபோல்டர்களில் போட்டு வச்சுருக்காங்களாம். இது அவங்களுடைய வீட்டில் பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டாங்களாம். என்னடா இது, இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுதே அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்களாம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ரொம்பவே ஒரு ஈடுபாடோட ஒரு அஃபெக்ஷனோடு இருந்திருக்கிறாங்க. நிறைய டான்ஸ் ஆடினது, அதற்கப்புறம் நிறைய பேசினது, விளையாடினது அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்களாம். சௌந்தர்யா எப்படியாவது அவங்க வின் பண்ணிடுவாங்க, பிஆர் டீம் வச்சுருக்காங்க, ரசிகர்கள் அவங்கள வின் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் இறுதி வரைக்கும் உறுதியாக இருந்து வின் பண்ணது முத்துக்குமரன் தான். இப்படி அவங்க இப்போ வீடியோ வச்சுருக்கதை பார்த்துட்டு குடும்பமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்களா. என்னடா இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுதே, அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆலியா மனசா அவர்களும் சஞ்சீவ் அவர்களை பற்றி நம்மளுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. என்னென்னா, ஒரு முறை இவங்க சீரியலில் நடிக்கும்போது இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சஞ்சீவ் தான் நான் நடிக்கவே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அதற்கப்புறம் ஆலியா மனசா அவர்களுக்கு பதிலாக வேறு ஒரு நடிகையை நிறைய பார்த்திங்கன்னா டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு ஆடிஷன்லாம் போய் அதற்கப்புறம் ஆலியா மனசா அவர்களுடைய குடும்பத்தாரை வச்சு பேசி, அப்பா அம்மா வச்சு பேசி, இனிமேல் இதில் நான் நடிக்க மாட்டேன் அவர் நடித்தா அப்படின்னு சொல்லி அதற்கப்புறம் ஒரு வழியாக சமாதானமாகி இவங்க பிரேக்கப்பும் ஆகியிருக்காங்க. அதற்கு அப்புறம் மீண்டும் இவங்க இணைஞ்சிருக்காங்க. சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் அதை தெரிஞ்சிருக்காங்க. என்னடா இது, இப்படி ரொம்பவே நல்லா இருந்தவர்களுக்கு இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரி எல்லோருமே அவங்க சொன்னதுலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த விஷயம் மறுபடியும் சமூக வலைதளங்களில் எல்லாம் பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.